நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேரன் சேனல். நம்ம ஹிப்ஹாப் ஆடி மியூசிக் டேரக்டர் இல்லாமல் இடையில ஹீரோ கெட்டப் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் ஸ்க்ரீன் பிளே இந்த கெட்டப்பில் வந்து ஒரு கடைசி உலக போகிறன்னு ஒரு படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கு. ஹிப்ஹாப் ஆடி நட்ராஜன் உங்களுடைய பெரும் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இயக்கி வெளிவந்த படம் தான் கடைசி உலக போகிற. அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு வேர்ல்டு வேறு வந்து ஒரு மினி பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நம்ம தேட்டர் ஸ்க்ரீனில் ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து ஆடியன்ஸுக்கு மத்தியில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மெனக்கெட்டு உழைச்சிருக்காங்க அந்த படத்தோட குழு. அந்த படத்தோட குழு மெனக்கெட்டு ஒழிச்சதுக்காக இந்த படம் ஒத்தான்சான்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஒருத்தர் தான். அந்த படம் ஒரு ஆக்ஷன், வார், சோசியல் மெசேஜ் இந்த மாதிரி 3 ஜானரையும் வந்து கலந்து சூப்பராக ஒரு ஸ்டோரி வைஸ் வச்சு நம்ம ஆடியனை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவை காட்டிலும் நம்ம நட்ராஜன் அவருடைய சொல்லியே ஆகணும். அவர் வந்து நம்ம சதுரங்க விட்ட நடிச்சவர் உங்களுக்கு தெரியும். அவருடைய நடிப்பு வந்து இந்த படத்தில் வந்து முழுக்க வந்து இவருடைய தோளில் தான் தூக்கிட்டு வர மாதிரி நம்ம ஸ்க்ரீன் பிளே நம்ம டேரக்டர் ஆதியனா எடுத்திருப்பார். இந்த படத்தில் வந்து எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆதியனாவுடைய நடிப்பும், பேக்ரவுண்ட் மியூசிக், கிராஃபிக்ஸ் காட்சிகள், கதைக்களம், எடுத்துக்கிட்ட கான்செப்ட் இதுதான் வந்து படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு. படத்தோட மைனஸ் பாயிண்ட் வந்து கழிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொன்னோம்னா 3ஆம் உலக போர் 2028 நடக்க போகுது. அதாவது கடைசி உலக போர் வந்து நடக்க போகுது அப்படின்னு 2028 காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அதில் ஒரு பினாமியோட தமிழ்நாட்டில் வந்து பெரும் ஆளுங்கட்சியாக இருக்கவங்க அவங்க வந்து இதில் நடுநிசி நாடாக இருக்க இந்தியா வந்து ஒரு விதத்தில் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. சென்னையில் இருக்கவங்க மக்கள்லாம் வந்து காலியாக போகிறாங்க அப்படின்றத ஒரு சூப்பரான விஷுவல் காட்சியில் வந்து நம்ம கண்ணுக்கு ஒரு விருந்தாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஆரம்பிக்குது. இதில் வந்து பினாமி மச்சானாக இருக்க நட்ராஜன் வந்து அவர் எந்த விதத்தில் ரோல் பண்ணியிருக்காரு, அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, நம்ம பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் படத்தோட மீதி கதை. முழுக்க இது ஆதியனோட கதை, ஆதியனோட இயக்கம், ஆதியனா ஒரு ஹீரோவை காட்டிலும் நட்ராஜனுக்கு தான் ஹீரோவோட முக்கியத்துவம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மத்தியில் வந்து ஹீரோயினியோட லவ் காட்சிகளும் சரி, உலகம் எப்படி உருவாச்சு, உலகத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத படத்தில் நம்மளுக்கு ஒரு கிங் மேக்கராக வந்து நம்ம நட்ராஜன் கொண்டு போயிருக்காரு. படத்தில் வர மற்ற நடிகர்கள் வந்து தன்னுடைய நடிப்பை வந்து சூப்பராக அனுபவத்து மூலமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்மளை பார்த்தாலே தெரியும். சாதி, ஊர், மொழி, இனம் இது போன்ற பல சோசியல் டைலாக்குகள் உங்களுக்கு ரெஞ்சாக இருந்தாலுமே இந்த படம் வந்து வர்ற காலத்தில் இருக்க சந்ததிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான மெசேஜ் மூவியை வந்து நம்ம ஆதினா கொடுத்துருக்காங்க. அது ஒரு படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். குறைஞ்சபட்சத்தில் ஒரு விஷுவல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. விஎஃப்எஸ் காட்சிகள் இதெல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆதினாவுடைய ஒரு மிலிட்ரி கெட்டப்பில் இருக்க கெட்டப்பும் சரி, அவருடைய ஆக்ஷன் காட்சிகளும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆதினா வந்து ஒரு வளர்ந்து வரும் நடிகராக இருக்காரு, வளர்ந்து வரும் ஒரு மியூசிக் டேரக்டர் அந்த உலகத்தில் இப்போ வளர்ந்து வரும் நடிகராக இருக்காரு. இப்போ டேரக்ஷன் அவதாரமும் எடுத்திருக்காரு இந்த படத்து மூலமாக. அந்த கெட்டப் வந்து அவருக்கு விட்டாச்சு அப்படின்னா சூப்பராக விட்டாச்சு. படத்தில் 2.5 மணி நேரம் தான் படம். ஆனால் வந்து ஒரு உலகப்போர் நடந்தால் என்னென்ன வழிகள் வேதனைகள்லாம் நடக்கும், என்னென்ன அரசியல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் ஒரு கண்ணுக்கு முன்னாடி நம்ம டேரக்டரான ஆதினா சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாட்டினாலும் மக்களை வந்து எந்த விதத்தில் காட்டணும் அப்படின்றது சூப்பராக வந்து டேரக்டர் வந்து அக்கு வேற ஒரு ஃபீல்டு ரெண்டு சூப்பராகவே எடுத்து காட்டியிருக்காரு. படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கதைக்களம் கொண்டு வந்த விதம். ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்குது, ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது. அது சில இடத்துல வந்து பல இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்காங்க. அது கவனத்தை கொஞ்சம் செலுத்திருக்காங்க நம்ம ஆதினா. அது செல்வாங்க. எமோஷன் காட்சிகள் வந்து நிறையா இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு வார் மூவின்றப்ப எமோஷனல் மூவி இந்த காட்சிகளாக வந்து இன்னும் கொஞ்சம் படத்துக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு கிறிஸ்பியான ஒரு மூவி ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருக்கும். அது வந்து இந்த படத்தில் கொஞ்சம் மைனஸாக இருந்ததுதான் எனக்கு தான் பிடிச்சி. சில காட்சிகள்லாம் பல காட்சிகள் வந்து கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. டைலாக்குகள், வசனங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துங்கன்னா ஆங்காங்கே லாஜிக் மிஸ்டேக் வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் எல்லா படமே வந்து இப்போ லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கடைசி உலகப்போர் வந்து ஒரு சூப்பரான பெஸ்ட். அதாவது ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து முதல்ல எடுத்திருக்காரு, முதல்ல அவதாரம் எடுத்திருக்காரு ஆதினா. அது வந்து ஒரு இந்திய சொசைட்டிக்கும் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கும் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படமாக கொடுத்துருக்காரு நம்ம ஆதினா. இந்த படத்தை வந்து கண்டிப்பான முறையில் எல்லா பேரும் போய் படத்தை தேட்டரில் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த படத்துக்கு ரிவ்யூன்னு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 தருவேன். இந்த படம் வந்து ஆதினா சினிமா கேரியரில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அவர் வருஷத்தில் எல்லாமே பெஸ்ட் மூவி தான். இந்த படமும் ஒரு பெஸ்ட் மூவியாக தான் இருக்குது. கடைசி வந்த படத்தை காட்டிலும் சொல்லலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாடா மச்சான் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அவரை கீழே டேக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கேரன். பை வியூவர்ஸ்.